இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலோட நேம் ரிவ்யூ தான். நம்ம நண்பர் ஒருத்தர் சில காலம் முன்னாடி இந்த சேனலோட பெயரை பற்றின விளக்கத்தை நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். அப்போது அவருக்கு என்ன சந்தேகம்னா, சிவமயம் அப்படின்ற சேனலோட பெயர் மேலே அவருக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா அவரே ஒரே வார்த்தையிலே எங்கு சிவன் இருக்கிறார், அதனால் சிவமயம், எங்கும் சிவமயம்தான் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு விளக்கத்தை சொல்லி அதை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ அதில் அவருக்கும் டவுட் இல்லை, உங்கள் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட சந்தேகம், சேனலோட நேமில் சிவமயம் 65 அப்படின்னு இருக்குது, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போது சிவமயம் 65ன்றதில் சிவமயம்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, சரிங்களா? இந்த 65ன்றதில் தான் நமக்கு சந்தேகம் வருது. அப்போது இந்த 6க்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அப்படின்ற சொல் முருகனை குறிக்கிறது. நம்ம தமிழ் கடவுள் முருகனை குறிக்கிறதால 6. சரவணபவ அப்படின்ற நாமத்தை குறிக்கிறது. திசைகள் 6 அதை குறிக்கிறது. அதாவது வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு, மேலோகம், பூலோகம், இந்த 6 திசைகளை குறிக்கிறது. அதற்கடுத்ததா அறுசுவை குறிக்கிறது. சுவை இருக்கு இல்லைங்களா? புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு, இந்த மாதிரியான அறுசுவைகளை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக 6 இருக்கிறது. அதற்கடுத்ததா இருக்கக்கூடிய எண் 5. இந்த 5ன்ற வார்த்தையே ரொம்ப பெருசுங்க. ஏன்னா பெருங்கடவுளான சிவபெருமானை குறிக்கிறது இல்லைங்களா? சிவபெருமானோட 5 முகத்தை குறிக்கிறது. அதற்கடுத்ததா ஐம்புலன்களை குறிக்கிறது. ஐம்புலன்கள் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், உணர்தல், கடைசியா முகர்தல். இந்த ஐம்புலன்களையும் குறிக்கிறது. அதற்கடுத்தது ஐம்பூதங்களை குறிக்கிறது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களை குறிக்கிறது. இந்த ஐம்பூதங்களை பற்றி புறநானூறுலையும் தொல்காப்பியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, புறநானூர்ல மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலித்தலை ஈய தீயும் தீமுரணின நீரும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை அப்படின்ட்டு புறநானூறுல அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்ததா தொல்காப்பியத்துல